ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூனிவர்சல் CPU தான். இப்போ நமக்கு வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து நோ டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அடாப்டர் இன்னும் கொடுத்தாச்சு. பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு, விஜியை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பவர் பட்டன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபேனு ஸ்பின் எடுக்குது, ப்ராப்பராக ஸ்பின் எடுக்குது. பட்டு ஸ்டில்லு நோ டிஸ்பிளேயில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நமக்கு அந்த யூனிவர்சல் சிபியூவோட மதர் போர்டு இப்போ நமக்கு வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து போர்டை ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். ட்ரிகர் எடுத்து டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ விஜிஏவும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். விஜிஏவும் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து ட்ரிகர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ட்ரிகர் எடுத்துருச்சு. ஸோ போர்டு வந்து ட்ரிகர் எடுத்துருச்சு. பட்டு இது பாருங்கள், இதுதான் ப்ராப்ளம். ஜி சைன் அப் போறீங்களா? இல்ல சைன் அப் பண்ண ஒரு பேமெண்ட் இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வந்து இதாவது இந்த மதர் போர்டோட சினாரியோ. ஸோ உங்களுக்கு வந்து போர்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு போர்டில் உள்ள பிரச்சனையை டயக்னிஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இந்த டிஜிலைட்டு டிஎல் H61 மதர் போர்டு வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா சின்ன ப்ராப்ளம் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த சிமாஸ் பேட்ரி மட்டும் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். ஸோ இந்த சிமாஸ் பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம். எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணியாச்சு. நீ பாருங்கள், ஃபேனோட ஸ்பின் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரப்ட் ஆனது, அதாவது ஆன் அண்ட் ஆஃப் அந்த பிரச்சனையில் இருந்தது. இப்போ பாருங்கள், டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கேப்ஸ் லாக்கு பிளிங்க் ஆகுது பாருங்கள். நம்பர் லாக்கு பிளிங்க் ஆகுது. இங்கே பாருங்கள், டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அந்த டிஜிலைட் யூனிவர்சல் CPU வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணலாம். ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்பின் எடுக்குது. நேற்று கூப்பிட்டீங்களா? நீங்கள் அவருக்கு நேற்று அவருக்கு கூப்பிட்டதே இல்லை, சொல்லிட்டீங்களா அவருக்கு? புரியுது. ஏன் நேற்று அதே மாதிரி தானே இருந்துச்சு?